அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அகல்யா. அகல்யா வந்து அகல்யாவோட ஸ்பெஷல் இதுதான். அகல்யா வெங்கடேஷன் அப்படின்னாங்க. நீங்க சொல்லுங்க அகல்யாவை பத்தி. அகல்யா கிட்ட பிடிச்சதுன்னா ஏற்கனவே சொன்னேன், இப்பதான் சொன்னேன். ஆஃப் சைட்ல வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க, நல்ல நல்ல பொண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக சென்னை டேஸ்டி சென்னைலாம் போய் கலக்கிறாங்க. அதுவும் ஸ்பெக்ஸ்லாம் போட்டுட்டு சும்மா 3/4 போட்டுட்டு அக்கல்யாவா இதுன்னு அப்படி பார்க்க வரும்போது எல்லாம் சுருட்ட முடி வச்சுட்டு கர்லி ஹேரோட வந்தாங்க. இப்போ வந்து ஹேர்லாம் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டியா சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமியா. சுமியாவுக்கு வந்துட்டு தனியா ஒரு ட்ரேட்மார்க் அவங்க செட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னா நான் தனியா தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா நான் எப்போ வந்தாலும் நல்லா அண்ணா வணக்கம்னா அப்படின்னா நல்ல ஒரு அதான் எல்லாருமே அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, நல்ல ஒரு மரியாதை கொடுக்க ஒரு பெண். அதே மாதிரி வந்து சுமையா கிட்ட பிடிச்ச விஷயம்னா அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து முக்கியமாக அந்த அன்புடன் ஷோவில் வந்து ரொம்ப அந்த மெரூன் கலர் சுடிதார் போட்டு வராங்க. ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. என்னங்க எல்லாமே அழகா இருக்கும். அதே ஸ்பெசிஃபிக்கா மெரூன் கலர் சொல்றீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அது எனக்கு அதாவது எவ்வளவோ இருக்கும்போது என்ன சொல்றது, உங்களுக்கு பிடிச்சது நீங்க சொல்றீங்க. ஓகே, சோ அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். உனக்காக கவிதை எழுத ஆசைப்பட்டேன், வரிகள் கிடைக்காமல் வாடி போனேன், கைத்தட்டி சிரித்தார்கள், கண்கலங்கி நின்றேன், உன் சிரிப்பிலிருந்து வரிகள் பிறக்க, 19 கவிதையும் பிறக்க, வசை பாடியவர்கள் வாயடைத்து நிற்க, இப்போது அடம்பிடிக்கிறேன், நான் கிறுக்குவதெல்லாம் கவிதை என்று. நீ என்ன சொல்லுவா? வாங்க வாங்க, கேரளா கேரளா பட்டான் வாங்க, பட்டான் வாங்க. வணக்கம் முத்தமிழ் கவியே, வருக வருக. நலமா இருக்கீங்களா? ரெண்டு பேரும் ரொம்ப நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு பிடித்த ஆங்கர் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஷோ பண்ணா பிடிக்கும்னு சொல்லுங்க. ஐயோ, எனக்கு ராஜ்மிஸ்க்கு பிடிச்ச ஷோ வந்து சொல்லத்தான் நினைக்கிறேன். ஓகே, அது வந்து நம்ம இளவெனில் தொகுத்து வாங்கினா எனக்கு ரொம்ப சூப்பரா. இளவெனில் தவிர்த்து வேற ஒருத்தவங்க சொல்லுங்க. இளவெனில் இளவெனில் சொல்லிருக்கேன், நமக்கு தெரியும். இளவ வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய சீனியர்ஸ் எல்லாரும் அவர் தான் சொல்லுவீங்கன்ட்டு. சோ நாளைக்கு இப்போ வந்து ஆப்ஷன் நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் தெரியும், இளவெனில் தான் சொல்லத்தான் நினைக்கிறேன் பெஸ்ட். அதனால தான் சொல்றேன், வந்து இலாவை விட்டுட்டு நீங்க இன்னொருத்தர சொல்லுங்க. வேற யார் சொல்லுவீங்க? வேற ஏதாவது ஒரு ஷோ. அதுக்கப்புறம் இந்த ஐபு ரொம்ப பிடிக்கும், சௌமியா பிடிக்கும். இளவெனில போல இவங்களும் அன்பா அருமையா அற்புதமா ஆனந்தமா நிகழ்ச்சியை தொகுத்து வாங்குறாங்க. நன்றி 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 நன்றி. ஐயூப் வந்து எந்த ஷோ பண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஐபு எந்த ஷோ பண்ணாலும் அந்த தூள் கிளப்பிடுவாரு. எந்த ஷோ பண்ணாலும் தூள் கிளப்பி. ஆமா, இப்படி பாக்கெட்ல கை விட்டுக்கிட்டு ஓகே சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா. நான் உங்க வீட்டு செலவில ஐயூப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலக்கலா பண்ணினா ரொம்ப ரொம்ப நன்றி பத்தான் கால் பண்ணதுக்கு. இப்ப அடுத்து வந்து யாரை பத்தி பேச போறோம் சொல்லுவேன், அது யாருக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை போட்டு உடைக்க போறேன். வேணாம் ப்ளீஸ் வேணாம், பப்ளிக் பப்ளிக். அடுத்தது யாரு? அடுத்தது வந்து நம்ம யாரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எல்லாரும் பாட்டு பார்த்துடலாம். ஓகே, அதான் பாட்டு. சிவகார்த்திகேயனோட அந்த எக்ஸ்பிரஷன் செம்மையா இருக்கும். முக்கியமா அந்த பொண்ணு லாஸ்ட் டைம் பண்ணிட்டு போகுது பாத்தீங்களா? இப்ப அது வந்து சிவகார்த்திகேயனுக்காக பிடிச்ச பாட்டு இல்ல, ஸ்ரீஹரிக்காக பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. அடுத்து வந்து பேசக்கூடிய பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீவிதா. ஜீவிதா வந்து எப்பவுமே வந்து அந்த கிட்டிஷான ஒரு விஷயம் பண்ணிட்டே இருப்பாங்க, ரொம்பவே கியூட்டா இருப்பாங்க. சோ எப்பவுமே அண்ணா அக்கா அப்படி இளவெனில் அண்ணா என்ன பண்றீங்க, அதாவது எப்படி சொல்றதுன்னா எப்படி சொல்றது, தயிர் சாதத்துல வெண்ணெய் போட்டா எப்படி இருக்கும், தயிர் சாதத்துல நெய்யை ஊத்துனா ஐஸ்கிரீம் போட்டா எப்படி இருக்கும் தெரியுமாக்கா? இப்படி ஆயிடுச்சுக்கா, நீங்க ஏன்க்கா இப்படி பண்றீங்க, இவங்க இப்படிதான்க்கா பண்றாங்க அப்படியே அப்படின்வாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன் அவ. சோ அதுக்கு அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா கிரிஷ். ஸோ கிரிஷ் வந்துட்டு பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு நல்லா ஹைட்டா ரொம்ப பெரியவங்க மாதிரி அந்த ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுட்டு ரொம்ப வந்துட்டு என்னது புறா தலைவிட்ட மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு பர்சன். அவன் வந்துட்டு அவ்வளோ ஒரு அவனோட பண்ணதுனால வேற ஒண்ணு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்பவே வந்து ஒரு டெடிகேட்டடான ஒரு பர்சன், ஒரு கமிட்மெண்ட். அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா ராக்கிங் அப்படியே, அதாவது அந்த இங்கிலீஷ் வேர்ட்ல சும்மா அப்படியே செம்மையா பண்ணுவார். ஜி இல்ல ஜி இப்படிதான் ஜி இங்க போன ஜி, ஆனா எப்படி தெரியுமா ஆயிடுச்சு ஜி. நல்ல ஒரு அவரோட நல்ல ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மிக மிக கரெக்டான ஒரு மரியாதை கொடுப்பாங்க. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கக்கூடிய 2 பர்சன் பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹாய் சௌமியா. ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க கீர்த்தி? இல்ல பிரியா. நீங்க ஏன் கீர்த்தி கீர்த்தி சொல்றீங்க? நான் இப்பதாங்க கீர்த்தின்னு சொன்னேன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு பிரியான்னு சொல்லிடுவாங்க. நான் எல்லா ப்ரோகிராம் பண்ணாவே கீர்த்தி சொல்லி மூடே ஸ்பாயில் பண்றீங்க. நான் இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கீர்த்தி சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க பிரியா. இட்ஸ் ஓகே. ஓகே பரவாயில்லை. சொல்லுங்க உங்களுக்கு வந்து பிடித்தமான ஒரு ஆங்கர், அவங்க எந்த ஷோ பண்ணாங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு எல்லாமே பிடிக்கும். சரி, யாராவது ஒருத்தவங்கள பத்தி சொல்லுங்க, அவங்க எந்த ஷோ பண்ணா பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு பாய்ஸ்ல ராஜீவ் ரொம்ப பிடிக்கும், கேர்ள்ஸ்ல சௌமியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சௌமியா பத்தி சொல்லுங்க. சௌமியா வந்து ஏன் பிடிக்கும், என்ன காரணம் சொல்லுங்க? அவங்க ஹேர் ஸ்டைல் செமையா இருக்கும், Dress காஸ்டியூம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே சௌமியா? ஓகே. அப்புறம் வேற அவங்க கிட்ட எல்லாமே அட்ராக்ஷனா இருக்கு.
Okay, thank you so much. ரொம்ப நன்றி. சௌமியா பத்தி நான் சொல்லக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது, சொல்லுவேன். வேணாம். அடுத்து நம்ம யார் பத்தி? அடுத்து வந்து பவித்ரா பத்தி. சோ பவித்ரா வந்து she is a good dancer. நீங்களே பாத்திருப்பீங்க, சூப்பர் டான்சர்ல. துரு இருக்கு அந்த பொண்ணு. ஹலோ, எங்க பேசுறீங்க? யார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு தி ஷோ. அப்படி இப்படின்னு இங்க நிக்க எங்க ஸ்டுடியோவே வந்துட்டு இப்படி ஆடும். அந்த அளவுக்கு ஒரு துருதுருவான ஒரு கேரக்டர், நல்ல பொண்ணு அந்த பொண்ணு. சோ இப்போ அதுக்கு அடுத்து கடைசியா ஜாயின் பண்ணிக்க கூடிய நல்ல தமிழ் பேசும் கதாநாயகி. எல்லாருக்கும் வணக்கம். அல்லாஹ் இந்து முஸ்லிம் எல்லாரும் அல்லாஹ் ரொம்ப, அதாவது அவங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ரொம்ப ஒரு அழகா ஒரு குடும்ப குத்து விளக்குலாம் அழகா மூக்குத்திட்டு செம்மையா அந்த பொண்ணு நேர்ல பார்த்து அவ்வளவு கையெடுத்து கும்புற மாதிரி மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. நல்லா இருப்பாங்க, ரொம்பவே கியூட்டா இருப்பா. அதே மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஹேரும் இருக்கு அவளுக்கு. சோ லாங் ஹேர் சூப்பரா இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. ஓகே, கால் பண்ண பிரியாவுக்கு ரொம்ப நன்றி. சாரி ஒன்ஸ் அகைன், நான் உங்களை வந்து கீர்த்தின்னு சொன்னதுக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டா கூப்பிடுறோம். சோ எல்லாருக்காகவும் சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, பாருங்க. பொண்டாட்டித்தல தாங்க முடியாத எத்தனை பேர் கூட்டிட்டு வந்துக்கிறீங்க. ஓகே, பேக் டு தி ஷோ. நம்ம ஷோட கிளைமாக்ஸ் வந்துட்டோம். சோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க லாஸ்ட் யாரை பத்தி சொல்ல போறோம் பாத்தீங்கன்னா, நாங்கலாம் இந்த அளவுக்கு டெக்னீஷியன்ஸ் பத்தி தான் பேச போறோம். எங்களுடைய ப்ரொடியூசர் வந்து பிரின்சிப், ஷாகுல் மற்றும் நரேஷ் இருக்காங்க. சோ அவங்க மற்றும் அதுக்கு அப்புறமா இங்க பாட்டு ப்ளே பண்ணக்கூடிய பிசிஆர் டிபார்ட்மெண்ட் கார்த்திக், சிவா, விக்கி மற்றும் சாம். அதுக்கு அப்புறமா எங்களுடைய கேமராமேன் யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க புருஷோத்தமன் சார், அதுக்கப்புறம் நரேஷ், அதுக்கப்புறமா விஜய். சோ இவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு பேரு விஜய் மற்றும் வினோத். சோ இவங்களா இல்லனா எங்களை வந்துட்டு கொஞ்சம் கூட அழகா காட்ட மாட்டாங்க. அதெல்லாம் விட எங்களை என்னதான் இவங்க அழகா காமிச்சாலும் நாங்க பேசுறது வந்து எவ்வளவுலாம் டேக் எடுத்துக்கோமோ அதெல்லாம் கட் பண்ணி காட்டக்கூடிய 3 எடிட்டர்ஸ் சிவா, மனோஜ், சரவணா. சோ இவங்க எல்லாரும் வந்து இல்லனா நாங்களா வந்து ஒழுங்கா எங்க ராஜ் மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா குடியிருந்த கோயில், அது எல்லாம் நாங்க எல்லாம் லவ ரத்தினங்கள். அவங்களுக்காக ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. எனக்கு முக்கியமா சௌமியா பத்தி நான் சொல்லி ஆகணும். வேண்டாம் எல்லாம் பேசியாச்சு. நோ, அதாவது இதுதான் பெருந்தன்மைன்றது. சௌமியா கிட்ட பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா, நான் ஃப்ராங்கா சொல்லுவேன், என்ன எந்த ஷோல யார் என்ன கேட்டாலும் இளைவனில கேட்டதா சொல்லுங்கனாலும் சௌமியா கரெக்டா என்கிட்ட சொல்லக்கூடிய பர்சன் சௌமியா. கரெக்டா சொல்லு, இளைவனில் உங்களை இவங்க கேட்டா கரெக்டா எப்ப பார்த்தாலும் இளைவனில் இவங்க உங்களை கேட்டாங்கன்னு கரெக்டா சொல்லிடுவாங்க. அது வந்து சௌமியா கிட்ட பிடிச்ச விஷயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சௌமியா கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பந்தா இருக்காது, நல்லா கேஷுவலா, அதாவது யார்கிட்ட எப்படி பேசணும்னு கரெக்டாக தெரியும். அந்த மாதிரி ஒரு தேவதை. ஓகே, தேங்க் யூ சோ மச். அதே மாதிரி இல்ல வந்துட்டு ரொம்பவே ஹம்பிள் பர்சன் சொல்லலாம். ஸோ யார் வந்து அவங்கள மட்டும் இல்லை, எந்த ஒரு ஆங்கரை பற்றி யார் சொன்னாலும் செம்மையா கோவப்பட்டுட்டு அவங்க வந்து பேசுவாங்க. இது வந்து என் ஃபேமிலி, ஸோ வந்து அவங்களுக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பர்சன். ஸோ அவங்க கிட்ட வந்து அவங்க பேசுற விதம் நான் நிறையவே அட்மையர் ஆயிருக்கேன், அவங்க பேசுற விதத்துக்கு. ஸோ நாங்கள் இதோட கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்து மீண்டும் ஒரு முறை எங்க ராஜ் டிவி எல்லாருக்கும் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக நான் அமித் சார் பற்றி திருப்பி சொல்லியே ஆகணும். ஒரே ஒரு நாள் வந்து அவர் வாயிலேருந்து நல்லா பண்றீங்கன்னு சொல்றது ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவார். ஆனால் ஒரு நாள் அந்த ஓல்டு ஸ்கூலில் பார்த்துட்டு அவரா நேரடியாக வந்து இளைவனில் நல்லா பண்றீங்க எனக்கு வந்து சொன்னது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது. மீண்டும் ஒரு முறை அமித் சாருக்கு, எங்களுடைய ராசி நிர்வாகம், எங்க ப்ரொடியூசர், எங்க டெக்னீஷியன்ஸ், எங்க ஆங்கர்ஸ் அத்தனை பேருக்கு மனமார்ந்த வாழ்த்து. இவங்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்றதுக்கு முன்னாடி முக்கியமான காரணம் ஆகிய சப்போர்ட்டர்ஸ், எங்களுடைய வியூவர்ஸ், காலேஜ் நீங்க எல்லாம் இல்லனா நாங்க கிடையாது. என்னமா கிடையாது. சோ அவங்களுக்கு தான் எங்களுடைய பெரிய நன்றி. இது வந்து தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். 6 வருஷம் இல்லங்க 7, 8 அப்படி சொல்லி தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் நாங்க. சோ இதோட நாங்க கிளம்புறோம். நாளை மீண்டும் அனைவரையும் ஹோம் நிகழ்ச்சியில மீட் பண்றோம். அடுத்து யார் வரப்போறா? அடுத்து உங்க வீட்டு செல்ல பிள்ளை. ஐயோ ஐயோ எப்படி பேசுறாரு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம ஷோல பேசக்கூடிய அடுத்த கால் யாருன்னு பாருங்க. ஹலோ வணக்கம் அப்படின்னு அவர் தான் வர போறாரு. அவரை வந்து வரவேற்றிடலாமா? ஓகே வாங்க. ஐயோ மகனே மருமகனே வா வா உன் வலது காலை. என்னது ஸ்மால் கிஃப்ட் ஒன்னு, அப்புறம் வீட்டுக்கு போய் பொறுமையா பிரிச்சு பாருங்க. நீ gift கொடுக்க வந்த மாதிரி தெரியல. அப்படிதான். ஓகே, உடனே பொண்ணு பார்த்த மாதிரி நின்னுடுவே. பொண்ணுங்கற உனக்கு அப்படியே இவங்க ரொம்ப பெருமையா சொன்னாங்க. இவங்கள பத்தி நான் பெருமையா சொல்லி ஆகணும். சோ இவர் பாத்தீங்கன்னா நான் ஆடிஷன் அப்படி அட்டெண்ட் பண்ணும்போது இவர் தான் இருந்தாரு. சோ இவரை தவிர யாருமே இல்ல. சோ இவரை பத்தி விஷயம் நான் கத்துக்கிட்டேன். சோ அதுக்கப்புறம் இந்த அம்மாவை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்லை, நிறைய ஷோல பாத்துருப்பீங்க. ஓகே, என்ன பத்தி நான் சொல்லி அவன் என்ன பத்தி யாரும் பெரிய சொல்லல. ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன், நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் நிறைய பண்றாங்க ஷோ ரெண்டு பேரும். அதனால இவங்க எவ்வளவுதான் பாட்டினாலும் அந்த பாட்டு எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன். ரொம்பவே பத்திர சொல்லணும்னா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயப் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு. அது வந்து உண்மை. நேர்ல பார்த்தாலும் சரி, மேக்கப் போட்டாலும் சரி, போடலாம் ரொம்ப அழகா இருப்பாரு. ஐயப் பத்தியே பேசிட்டு இருக்கோம்ல, ஐயப்போட சேர்த்து இன்னொருத்தர் எஸ் சேர்த்து பண்ண போறாரு. அதாவது அவரோட இது புடிச்சிங்க. அவரோட இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோகுலோட இது பாத்தீங்கன்னா நம்ம ஷோல பேசக்கூடிய அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். அழைப்பாளர்கள் ரொம்ப ஒரு அழகா பேசக்கூடிய ஒரு நல்ல பையன், நல்ல ஒரு எல்லாருக்கும் கமல்ஹாசன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பெரிய ஒரு மாமனிதர். ஓல்ட் ஸ்கூல் நல்லா பண்ண, நல்லா எந்த ஷோ பண்ணாலும் நல்லா ஒரு என்ன சொல்றது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பாரு கோகுல். தேங்க்ஸ். போகும்போது
எல்லாருக்கும் வந்துட்டு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு கண்டிப்பா நான் செஞ்சிரேன். ஓகே நம்ம வந்து 6th anniversary celebrate பண்றோம். அன்பு மலர்களே நாளை நமதே. ஓகே சோ எல்லாரும் வந்து நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. இவங்க வந்து ஷோ பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சோ எல்லாரும் வந்து நீங்க ஷோ பாக்கிறதுக்கு அதுவும் பட்டாசு வெடிங்க, பட்டாசு வெடி, come on. எல்லாரும் வெடிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு நம்ம வந்து வரவே மாட்டேங்குது. நீங்களே வாயில பட்டாசு வெடிக்கிறீங்களே, உங்களுக்கு எதுக்கு தனியா வேற வெடிக்கணும்னு சொல்லிட்டு வாங்க. சோ எனக்கு செம ஜாலியா இருக்கு. சீனியர் ஆங்கர்ஸோட நான் நிக்கிறேன் அப்படிங்கும்போது பாத்தீங்களா அப்படியா? ஃபோன் அப் பண்ணி எங்கடா இல்ல ஓகே, அந்த ஷோல வந்து கலக்கிறதுக்காக அய்யூப் ஹைட்டுக்கு ஏத்த அய்யூப் வந்தாச்சு. அதே மாதிரி நம்ம வெயிட்டுக்கு ஏத்த கோகுலம் வந்தாச்சு. இவங்களோட சொல்ல தானே நிக்கிறேன். நீங்க வந்து என்ஜாய் பண்ண போறீங்க. எங்களுக்கு கடைசி வரைக்கும் பட்டாசு வெடிக்க மாட்டாங்க போல இருக்கு. சோ அதனால கொஞ்சம் சோகத்தோட நான் கிளம்புறேன். நீங்க கொடுத்துட்டு இருக்க இந்த அன்பு எங்களுக்கு வாரம் வெடிங்க. எல்லாம் தொடர்ந்து நீ உன் ஷோல பேசுப்பா. நாங்க வந்து கிளம்ப வேண்டிய நேரம் அவங்க வந்துச்சு. ரொம்ப நேரம் ஷோ பண்ணிட்டு ஓகே, இருக்காங்க. அடுத்த ஷோ வந்து பெண்கள்லாம் பாருங்க. லேடி இப்போ ஐயோ பாருங்க, பெண்கள் வந்து அப்படியே 1000 பல்ப் பிரகாசிக்கு முக்கியமா வந்து ஹாய் ஐயூப்னா போதும், அவ்வளவுதான். அந்த பொண்ணுங்கிட்ட அப்படி என்னதான் இருக்கு அப்படி பேசுறாரு. வீட்டுல வைஃப் கிட்ட சொல்ல மாட்டாங்க. எல்லாம் பாக்குறோம் என்ன பண்ணிருக்கீங்க. ஓகே, நாங்க கிளம்புறோம். டாடா. மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு ஹோம் நிகழ்ச்சியில மீட் பண்றோம். until this take care. பட்டாசு வெடிக்காது போல இருக்கு. போங்க. டாடா, bye bye.